உலகில் நீங்கள் எங்கே இருந்தாலும் நேற்று தினம் தமிழ்நாடு அரசியல் நடந்த எல்லாத்தையும் 20 நிமிஷத்துக்கு முன்னாடி கொண்டு வந்து நிப்பாடுறதா இந்த ஷோவோட நோக்கம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஹைப் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த வீடியோ பல உறவுகளை சென்றடையும். நம்ம டைம்ஸ் ஆஃப் ரிபப்ளிக் நியூஸ் குடும்பம் பெரிதாகும். உறவுகளால் நான், உறவுகளுக்காக நான் உங்கள் சிபி நவீன். டைம்ஸ் ஆஃப் ரிபப்ளிக் நியூஸின் காலை கூட அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் உறவுகளே. எப்பவும் போல ஒரு சின்ன வேண்டுகோள். ஸோ வீடியோ முழுமையாக பார்க்குற உறவுகளுக்கு ஃபஸ்ட் என்னுடைய நன்றிகள் நான் தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி நீங்கள் பார்க்குறது மட்டும் இல்லாமல் எப்பவும் போல உங்களுடைய கருத்துக்களை வந்து சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. அந்த கருத்து எல்லாத்தையுமே நானும் பார்த்து ரிப்ளை பண்ணிகிட்டு இருக்கேன். உங்களுடைய கமெண்ட் நம்மளுடைய சேனலை ஒவ்வொரு நாளும் அடுத்தடுத்த லெவலில் கொண்டு போகும். அது எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை நாங்கள் வந்து கண்டிப்பாக பார்த்து படித்து நாங்கள் முடிஞ்சதை சரி செய்வோம். ஏன்னா உங்களுடைய சேனல், உங்களுடைய ஷோ உங்களுக்கானது எல்லாமே. முதலாவதாக தலைப்பு செய்திகள். நேற்று நான் வச்ச ஒரு கேள்விக்கு, அதாவது யார் போகிறாங்க, எப்போ போகிறாங்க அப்படின்றது இன்றைக்கி தெளிவான ஒரு பதில் வந்திருக்குங்க. ஸோ அதே விவகாரத்தில் டெல்லியில் இருந்து ஒரு பதில் வந்திருக்கு. அது நமக்கு சாதகமாக இல்லை. அதுக்கப்புறம் கரூர் வழக்கில் நீதிமன்றம் சொன்ன முழு காரணங்கள் வெளிவந்திருக்கு. அரசும் ஒரு பெரிய முடிவு எடுத்திருக்கு. நாலாவதாக முதல்வர் நேற்று சென்னையில் ஒரு முக்கியமான இடத்துக்கு நேரில் போய் ஒரு ஆய்வு பண்ணியிருக்காரு. ஐந்தாவதாக நம்ம தொடர்கதை போர்டில் இருக்கிற ஒரு பெரிய வழக்கில் ஒரு நெருங்கிய உறவினர் நீதிமன்றத்துக்கே வந்திருக்காரு. ஆறாவதாக சிவகாசி விபத்தில் முதல்வரே அதிகாரப்பூர்வ ஒரு அறிக்கை கொடுத்திருக்காரு. ஏழாவதாக போராட்டம் முடிஞ்சதுன்னு நினைச்ச ஒரு அமைப்பு மறுபடியும் களத்துக்கு வரோம்னு எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. எட்டாவதாக சென்னை போலீஸ் நேற்று ஒரே நாளில் 8 அறிக்கைகள் போட்டிருக்கு. அதில் ஒரு வழக்கில் 14,060ங்கிற ஒரு எண் இருக்குங்க. 9வதாக பார் நடத்துகிறவங்களுக்கும் ஒரு படிப்புக்கு விண்ணப்பிக்கிறவங்களுக்கும் இந்த வாரம் 2 கடைசி தேதிகள் இருக்கு. ஸோ இன்னைக்கு முக்கிய செய்தி 2. 1, மேகதாது விவகாரத்தில் ஒரே நாளில் 3 பெரிய திருப்பங்கள், முதல்வர் பயணம் உறுதிங்க. 2வதாக கரூர் வேலைவாய்ப்பு வழக்கில் நீதிமன்ற காரண விளக்கமும் அரசோட மேல்முறையீட்டு முடிவும் ஒவ்வொன்றா நம்ம பார்ப்போம். அடுத்தது முக்கிய செய்திகள். இன்னைக்கு நான் சொல்ல போகிற எல்லா முக்கிய செய்திலையும் ஒரு பாலம் இருக்குங்க. ஸோ முதல் பாலம் சென்னைக்கும் பெங்களூருக்கும் இடையில் போடப்படுற பேச்சுவார்த்தை பாலம். ஸோ நேற்று காலை குரலில் நான் என்ன சொன்னேன்னு ஞாபகம் இருக்கா உறவுகளே? அமைச்சர்களே வெவ்வேறு விதமாக பேசுகிறாங்க. ஸோ உண்மையாக பயணம் இருக்கா இல்லையான்னு அரசு அறிவிப்பு வந்தால் தான் தெரியும் அப்படின்னு நான் சொன்னேன். ஸோ வந்ததும் இங்கே நான் சொல்கிறேன்னு சொன்னேன்னா அப்படின்னு சொல்லியிருந்தனால இன்றைக்கி அந்த பதில் வந்திருக்குங்க. ஸோ முதல் திருப்பம் பயணம் உறுதி. ஸோ வேளாண் துறை அமைச்சர் வினோத் அதிகாரப்பூர்வமாக உறுதி பண்ணியிருக்காரு. ஆகஸ்ட் 3ஆம் தேதி முதல்வர் விஜய் கர்நாடகா போகிறாரு. கர்நாடகா முதல்வர் டி.கே. சிவகுமாரை நேரில் சந்தித்து மேகதாதுல புது அணை கட்டுற முயற்சியை தடுக்கவும் தமிழகத்துக்கு உரிய காவிரி தண்ணியை பெறவும் வலியுறுத்துவார்னு அமைச்சர் சொல்லியிருக்காரு. ஸோ நேற்று வரைக்கும் இருந்த குழப்பத்துக்கு இப்போ முற்றுப்புள்ளி. பயணம் இருக்குது. தேதி வந்து ஆகஸ்ட் 3. ரெண்டாவதா திருப்பம். டெல்லியில் இருந்து ஒரு பதில். அது நமக்கு சாதகமாக இல்லை. மேகதாது அணை கட்ட தமிழ்நாட்டோட ஒப்புதல் தேவைங்கிறது தான் இத்தனை நாள் தமிழக தரப்போட ஒரு முக்கியமான லீகல் நிலைப்பாடு இல்லையா? ஆனால் பாராளுமன்றத்தில் மத்திய அரசு கொடுத்த பதிலில் 2018 உச்சநீதிமன்ற தீர்ப்பில் தமிழ்நாடு ஒப்புதல் தேவைன்னு சொல்லப்படலைங்கிற விதமாக நிலைப்பாடு எடுத்திருக்கு. சரிங்களா? ஸோ இது நேரடியாக நமக்கு எதிரான ஒரு வளர்ச்சிங்க. ஸோ இங்கே ஒரு தெளிவு. இது மத்திய அரசோட இன்டர்பிரிட்டேஷன். ஓகேங்களா? ஸோ தமிழக அரசு இதுக்கு லீகலாக என்ன பதில் வைக்குதுன்னு நம்ம அடுத்த கட்டமாக நம்ம அதை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ காவேரி வழக்கில் தமிழகம் இது வரைக்கும் நீதிமன்றம் மூலமாக தான் உரிமைகளை பாதுகாத்து வந்திருக்கு. இந்த முறையும் அந்த லீகல் பாலம் எவ்வளோ உறுதியாக இருக்குன்னு நம்ம பொறுத்திருந்தால் பார்க்கணும். 3வது திருப்பம் கர்நாடகா டெல்லியில் கட்டுற அரசியல் பாலம்ங்க. ஸோ கர்நாடகா முதல்வர் டி.கே. சிவகுமார் தலைமையில் டெல்லியில் அந்த மாநிலத்தோட எல்லா கட்சி எம்பிக்களுக்கும் ஒரு கூட்டம் போட்டிருக்காங்க. ஸோ அர்த்தம் என்ன? மேகதாது விஷயத்தில் கர்நாடகா கட்சி வேறுபாடு பார்க்காம ஒற்றுமையாக மத்திய அரசு கிட்ட அழுத்தம் கொடுக்குது. இதுதான் விஷயம். ஸோ இப்போ முழு படத்தை ஒன்றா வச்சு பாருங்கள் உறவுகளே. டெல்லியில் மத்திய அரசு நிலைப்பாடு நமக்கு பாதகமாக கர்நாடகா எம்பிக்கள் ஒன்றா நின்று அழுத்தம் கொடுக்குற நேரத்தில் தான் முதல்வர் விஜய் ஆகஸ்ட் 3க்கு நேரடியாக பேச்சுவார்த்தைக்கு போகிறாரு. ஸோ இந்த சந்திப்பு அதனால் சாதாரண சந்திப்பு நிச்சயமாக இல்லை. 3 முனை அழுத்தத்துக்கு நடுவில் நடக்கிற பேச்சுவார்த்தைங்க. விவசாய சங்கங்கள் வந்து பார்த்தீங்கன்னா போகக்கூடாதுன்னு சொன்ன எதிர்ப்பு இன்னும் நிலுவையில் தான் இருக்குது. அதை மக்கள் கோரிக்கை போர்டில் வச்சு நான் உங்களுக்கு ஃபாலோ பண்ணுறேன். ஆனால் ஆகஸ்ட் 3 அன்றைக்கி என்ன நடக்குது, என்ன பேசப்படுது, அன்றைக்கி மறுநாளே வந்து நம்ம காலை குரலில் முழுசாக பார்த்தோம்னா இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். தொடர்ந்து நம்ம ஃபாலோ பண்ண தான் போகிறோம். இரண்டாவதாக அடுத்த முக்கிய செய்தி கரூர். இதில் 2வது பாலம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சொன்ன மாதிரி நீதிமன்றத்துக்கும் அரசுக்கும் இடையிலான ஒரு பாலம். பேக்ரவுண்ட் ஞாபகப்படுத்திடுறேன் ஷார்ட்டாக. கரூர் கூட்ட நெரிசல் விபத்தில் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு அரசு வேலை கொடுக்குற அரசாணையை உயர்நீதிமன்றம் ரத்து பண்ணதை நம்ம தொடர்கதையில் வந்து பேசிட்டு வரோம். ஞாபகம் இருக்கா? டேட்டோட சொல்லிட்டே இருப்பேன் இந்த தீர்ப்பு வரப்போகுதுன்னு. இப்போது அந்த தீர்ப்போட முழு காரணம் விளக்கம் வெளியில் வந்திருக்குங்க. நீதிமன்றம் சொல்கிறது என்னன்னா, வெறும் ரத்து மட்டும் இல்லை, பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு நேரடி அரசு வேலைக்கு பதிலாக
திறன் பயிற்சி கொடுத்து வாழ்வாதாரத்தை உறுதி பண்ணுறது மாதிரியான மாற்று வழிகளையும் நீதிமன்றம் வந்து பார்த்தீங்கன்னா பரிந்துரைச்சிருக்கு. அதாவது நீதிமன்றத்தோட கவலை குடும்பங்கள் மேலே இல்லை, அரசாணையோட சட்ட வடிவம் மேலே தான். சரிங்களா? ஸோ இதுக்கு அரசோட பதில் மேல்முறையீடு தான், வேற என்ன. ஸோ இந்த தீர்ப்பை எதிர்த்து மேல்முறையீடு செய்யணும்னு தமிழக அரசு முடிவு எடுத்திருக்கு. ஸோ அர்த்தம் தெளிவாக இருக்குங்க. பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு கொடுத்த வாக்குறுதியில் இருந்து அரசு பின்வாங்கலை, சட்ட போராட்டம் மூலமாக அதை நிலைநிறுத்த பார்க்குறாங்க. ஸோ அதே நேரத்தில் எதிர்த்தரப்போட லீகல் வாதங்களும் பதவியாகிருக்குங்க. ஸோ அரசாணை வடிவத்தில் இருந்த சட்ட சிக்கல்கள் தான் அவங்க பக்கத்தோட மையமே. ரெண்டு பக்கமும் நீதிமன்றத்தில் வாதம் வந்து வைக்க போகிறாங்க அப்படின்றனால இதோட இறுதி முடிவு வந்து பார்த்தீங்கன்னா மேல்முறையீட்டு விசாரணையில் தான் தெரியும். ஸோ விசாரணை தேதி அறிவிக்கப்பட்டதும் நான் இங்கே உங்களுக்கு நிச்சயமாக சொல்கிறேன். இந்த வழக்கோட முடிவு இனிமேல் இந்த மாதிரி விபத்துகளில் அரசு நிவாரணம் எப்படி வடிவமைக்கப்படணுங்கிறது மாதிரியான ஒரு முன்னுதாரணமாக நிச்சயமாக அமையும். ஸோ அதுதான் இதில் ரொம்ப முக்கியம். ஸோ இனிமேல் இந்த அரசாங்க வேலையில் அவங்க எந்த அரசாங்கமும் முடிவெடுக்க முடியாதுன்றதான் இதுக்கான அர்த்தம். அடுத்தபடியாக செய்தி சுருக்கம். ஸோ இப்போ வேகமாக முக்கிய மற்ற செய்திகளை ஷார்ட்டாக சொல்லிடுறேன். ஏஐஏடிஎம்கேல இருந்து விலகின 4 எம்எல்ஏக்கள் மேலான தகுதி நீக்க வழக்கு விசாரணை நாளை மறுநாள், அதாவது ஜூலை 30 மாலை 6 மணிக்கு சபாநாயகர் முன்னாடி நடக்குதுங்க. ஸோ அதே நாளில் இபிஎஸ் தொடர்பான ஸ்பீக்கர் விசாரணையும் இருக்குது. ஸோ புதன்கிழமை சட்டசபை அரசியலுக்கு முக்கியமான ஒரு நாள். வியாழக்கிழமை காலை குரல்ல முழு நிலவரம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இரண்டாவதாக டாஸ்மார்க் FL3 உரிமம் புதுப்பிப்புக்கு ஜூலை 31 தான் கடைசி நாள். 50% அபராதத்தோட, அதாவது 31 கடைசி நாளாக இருந்தாலும் 50% பெனால்ட்டி நீங்கள் பே பண்ணி ஆகணும். இன்னும் 3 நாள் தான் இருக்குது. சம்மந்தப்பட்டவங்க கவனிக்கவும், சீக்கிரமாக வந்து புதுப்பிச்சுக்கோங்க. மூன்றாவதாக ஜூலை 31 முதல் கோழிக்கறி விற்பனை நிறுத்தம் தொடங்குதுன்னு அறிவிக்கப்பட்டிருக்குங்க. இதோட முழு பின்னணி விவரங்கள், யாரோட அறிவிப்பு, என்ன கோரிக்கைன்னு கன்ஃபார்மாக நம்மளுக்கு இன்னும் வரல. அது கன்ஃபார்ம் நம்மளுக்கு ஆனதுக்கப்புறம் நாளைக்குள்ளே உங்களுக்கு இதே காலைக்குள்ள நிகழ்ச்சி நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். நாலாவதாக தாவேக அரசோட முதல் பட்ஜெட்டுக்கு இன்னும் 1 வாரம் தான் இருக்கிறது. ஆகஸ்ட் 5 அன்னைக்கு முதல் பட்ஜெட், ஆகஸ்ட் 6 அன்னைக்கு தனி வேளாண் பட்ஜெட்டுங்க. ஸோ இந்த வாரம் முழுக்க பட்ஜெட் தயாரிப்பு தொடர்பான நகர்வுகள் இருக்கும். நம்ம தொடர்ந்து அதை பார்ப்போம். ஐந்தாவதாக செந்தில் பாலாஜி வழக்கில் நேற்று ஒரு முக்கியமான வளர்ச்சி. அது தொடர்கதை போர்டில் உங்களுக்கு நான் விரிவாக சொல்கிறேன், ஏன்னா அது கண்டிப்பாக நம்ம ஃபாலோ பண்ணுற விஷயம். ஸோ ஆறாவதாக நீட் போராட்டம் தொடர்பாக ஒரு அமைப்பு மறுபடி போராட்டம் எச்சரிக்கை வந்து விடுத்திருக்குங்க. அதை மக்கள் கோரிக்கை போர்டில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஏழாவதாக சிவகாசி விபத்தில் முதல்வரோட அதிகாரப்பூர்வ அறிக்கை வந்திருக்கு. அதுவும் நம்ம தொடர்ந்து ஃபாலோ பண்ணுறதுனால தொடர்கதையோட போர்டில் சொல்கிறேன். எட்டாவது TNPL கிரிக்கெட் சீசன் 10 ஆகஸ்ட் 4 அன்னைக்கு தொடங்குது. ஸோ விளையாட்டு ரசிகர்களுக்கு இது ஒரு குறிப்பு. அடுத்தபடியாக முதல்வர் இன்று. ஸோ நேற்று முதல்வர் விஜய் கோயம்பேட்டில் இருக்கிற 45 MLD திறன் கொண்ட TTRO ஆலைக்கு, அதாவது கழிவு நீரை 3ஆம் நிலை சுத்திகரிப்பு பண்ணி மறுபயன்பாட்டுக்கு கொடுக்குற ஆலைக்கு நேரில் போய் ஆய்வு பண்ணியிருக்காருங்க. ஸோ அரசு தரப்பு தகவல் படி இந்த மாதிரி ஆலைகள் மொத்தமாக 90 MLD அளவுக்கு செயல்பாட்டில் இருக்குது. ஸோ அதோடு சேர்ந்து 438 நீர்நிலைகளும் 22 கழிவு நீர் சுத்திகரிப்பு நிலையங்களும் தொடர்பான பணிகளும் வந்து பார்த்தீங்கன்னா கவனிக்கப்படுதுங்க. ஸோ இதை தனியாக பார்க்காதீங்க. நேற்று முந்தா நேற்று நம்ம பேசிட்டு வர அந்த தூர்வாரல் ஆய்வு, ஏரி மேம்பாடு, இப்போ முதல்வரே நேரில் போய் பார்க்குற இந்த தண்ணி சுத்திகரிப்பு ஆலை எல்லாமே ஒரு கதையோட பாகங்கள். மழைக்காலம் வர்றதுக்கு முன்னாடி சென்னையோட தண்ணி மேலாண்மை மேலே அரசு ஒரு தொடர்ச்சியான கவனம் வச்சிருக்கிறது தான் இதோடைய விஷயங்க. ஸோ அறிவிப்பு அளவில் இல்லாமல் கள ஆய்வு அளவுக்கு போகிறது ஒரு நல்ல விஷயம்தான். இந்த பணிகள் மழைக்காலத்துக்குள்ளே எந்த அளவுக்கு முடியுதுன்னு தான் நம்ம உண்மையான வந்து பார்வையாக இருக்க வேண்டும். அதை நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருப்போம். நான் உங்களுக்கு சொல்கிறேன். அடுத்ததாக தாவேக அரசின் நகர்வுகள். ஸோ அரசு ஆவணங்களில் இருந்து நேற்று அறிவிப்புங்க. MSME துறையில் ஆய்வுக் கூட்டம். MSME துறை அமைச்சர் மதன் ராஜா துறை சார்ந்த பணிகள் குறித்து அதிகாரிகளோட ஆய்வு கூட்டம் நடத்தியிருக்காரு. சின்ன குறு நடுத்தர தொழில்கள் தான் நம்ம தமிழ்நாட்டுடைய வேலை வாய்ப்பில் பெரிய பங்கு வகுக்குதுங்க. பட்ஜெட்டுக்கு 1 வாரத்துக்கு முன்னாடி இந்த துறையில் நடக்கிற ஆய்வுகள், அப்புறம் பட்ஜெட் அறிவிப்புகளோட ஒரு முன்னோட்டமாக இருக்கலாம் இது. ஸோ ஆகஸ்ட் 5 அன்னைக்கு இந்த துறைக்கு என்ன கிடைக்குதுன்னு நம்ம ஒப்பிட்டு நம்ம பார்ப்போம். சரிங்களா? ஸோ நேற்று நான் விரிவாக சொன்ன 6 அறிவிப்புகள், ITI சேர்க்கை, கல்வி போட்டிகள், மைக்ரோ கிரீன்ஸ் பயிற்சி, UPSC ஊக்கத்தொகை உள்பட அதோட கடைசி தேதிகள் எல்லாம் இன்னைக்கு நாளை என்ன போர்டில் உங்களுக்கு இருக்குது. தொடர்ந்து அப்படியே பார்த்துட்டே இருங்க. ஸோ அடுத்தது நம்ம தொடர்கதை, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் செக்மெண்ட்டு. நம்ம தொடர்கதையாக பேசிட்டு வர வழக்குகளோட போர்டு, அதாவது பலகை. இன்னைக்கு 4 வழக்குகளில் வந்து அப்டேட் இருக்குங்க. முதல் அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா மேகதாது காவேரி. ஸோ முக்கிய செய்தியில் முழுசாக நான் சொல்லிட்டேன். பயணம் ஆகஸ்ட் 3 உறுதி. மத்திய அரசு பதில், கர்நாடகா MP கூட்டம். ஸோ இங்கே ஒரு வரி மட்டும் நான் சொல்லிடுறேன். இந்த த்ரெட்டு இப்போ நம்ம போர்ட்லேயே மிக முக்கியமான வழக்காக மாறி இருக்கு. ஸோ அப்டேட் 2 கரூர் வழக்கு.
இதுவும் முக்கிய செய்தியில் விரிவாக நம்ம பேசியிருக்கோம். அரசு மேல்முறையீட்டு முடிவோட இந்த த்ரெட் புது கட்டத்துக்கு போயிருக்கு. ஸோ மேல்முறையீட்டு விசாரணை தேதி வந்ததும் நான் இங்கே உங்களுக்கு தொடர்கதையில் சொல்கிறேன். அப்டேட் 3 செந்தில் பாலாஜி வழக்கு. ஸோ நேற்று இந்த வழக்கில் ஒரு முக்கியமான வளர்ச்சி, அவரோட சகோதரர் நீதிமன்றத்தில் சரணடைஞ்சிருக்காரு. நேற்று வரைக்கும் விசாரணை வட்டத்துக்கு வெளியில இருந்த ஒரு நபர் இப்போ நேரடியாக வழக்கு வட்டத்துக்குள்ள வந்திருக்காரு அப்படின்றது தான் இதோட முக்கியத்துவமே. ஸோ கைது எண்ணிக்கை பற்றினா அரசு தரப்பு உறுதி இன்னும் வெளியில வரல. வந்ததும் என்னோட நான் உங்களுக்கு சொல்கிறேன், எல்லா வழக்கையும் போலவே குற்றம் நிரூபணம் ஆகிறது நீதிமன்றத்தோட வேலை. அப்டேட் 4 சிவகாசி பட்டாசு விபத்து. முதல்வர் அதிகாரப்பூர்வ அறிக்கையை வந்து கொடுத்திருக்காரு. 4 பேர் உயிரிழப்பு அப்படின்றது இப்போ அரசு அளவில் இறுதியாக உறுதியாக இருக்குங்க. ஸோ உயிரிழந்தவங்க ராம் பிரகாஷ் வயது 32, ராம்சந்திரன் வயது 40, அதுக்கப்புறம் இன்னாசி முத்து வயது 44, பாண்டிதுரை வயது 35. அதாவது இந்த 4 குடும்பங்களுக்கும் நம்ம ஆழ்ந்த இரங்கலுங்க ஃபர்ஸ்ட். ஸோ எண்ணிக்கை விஷயத்தில் இனி எந்த குழப்பமும் இல்லை. சில ஊடகங்கள் 5 பேர் தவறாக வந்தது. ஸோ அரசு அறிவிக்கைப்படி 4 தான் சரி. விபத்து விசாரணையும் பாதுகாப்பு நடவடிக்கையும் கேள்வியில் இருக்கிறதால இந்த வழக்கு போர்டில் தொடரும். ஸோ அப்டேட் இல்லாத ஆனால் நம்ம மறக்கக்கூடாத வழக்குகள் லைனப்பில் இருக்குது. ஏஐஏடிஎம்கே 4 எம்எல்ஏ தகுதி நீக்க வழக்கு ஜூலை 30 விசாரணை இன்னும் 2 நாள் வருது. அதே மாதிரி இரண்டாவதாக பழனி கோயில் நிலம் வழக்கு சிபிசிஐடி விசாரணை ஆகஸ்ட் 3 வரை தினசரி ஆஜர் நடைமுறை தொடர்ந்துட்டு இருக்குங்க. ஸோ மூன்றாவது அருண் ஐபிஎஸ் விவகாரம், இது தொடர்பான நிலையான தகவல் எதுவுமே வரல. ஸோ அரசு தரப்பு அதிகாரப்பூர்வ அறிவிப்புலையும் எதுவுமே வரல. ஒருவேளை அப்படியே மூடுறாங்களோ, வாய்ப்பு இல்லை, குடிச்சிடலாம். அடுத்ததாக 4வது வேலூர் தாவேகா மாவட்ட பொறுப்பாளர் மேலான புகார் வந்து பார்த்தீங்கன்னா விசாரணை நிலையில் இருக்கு. 5 தொடர் காவல் நிலைய மரணங்கள் விவகாரம். ஸோ நாகர்கோவில் சிறை வழக்கு சிபிசிஐடி விசாரணை உட்பட அரசு தரப்பு பதிலுக்காக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காத்திருக்கோம். ஸோ 6வதாக பத்திரப்பதிவு துறையில் வந்து தொடர்ந்து ஊழல் வேட்டை நடந்துகிட்டே இருக்கு. ஸோ அடுத்த கட்ட நடவடிக்கை நிலவரம் இதுதான். தொடர்ந்து விடாமல் கண்டினியூஸாக வந்து சர்ச்லாம் போயிட்டே இருக்காங்க. ஸோ 7வதாக 5 தொகுதி இடைத்தேர்தல் தடை + 6 எம்எல்ஏக்கள் வழக்கு உயர்நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கு. ஸோ 8வதாக கீழ்ப்பாக்கம் மனநல மருத்துவமனை வழக்கு விசாரணை நிலையில் இருக்கு. 9வதாக மாம்பாக்கம் வீராசாமி லஞ்ச வழக்கு நிலுவையில் இருக்கு. ஸோ இந்த போர்டில், அதாவது நம்ம தொடர்கதை போர்டில் பலகையில் இருக்கிற எதுலையாவது அப்டேட் வந்தால் அன்னைக்கே காலை குரலில் இருக்கும். இது நான் உங்களுக்கு தர உறுதி. எதையாவது நான் மிஸ் பண்ணிட்டேன், இந்த வழக்கை மிஸ் பண்ணால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், எப்பவும் போல அதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக எஃப்ஐஆர் அண்ட் அரெஸ்ட். சென்னை காவல் ஆணையரகம் நேற்று ஒரே நாளில் 8 அதிகாரப்பூர்வ அறிக்கைகள் வெளியிட்டிருக்கு. ஸோ முக்கியமான வழக்குகள். வழக்கு 1 14,060 போதை மாத்திரைகள் பறிமுதலுங்க. ஒரு போதை மாத்திரை வழக்கில் 14,060 மாத்திரைகள் பறிமுதல் பண்ணப்பட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்குங்க. ஸோ இந்த எண்ணிக்கையை கவனிங்க. இது தெரு அளவு விற்பனையில் ஒரு விநியோக அளவு. ஸோ சென்னையில் போதை ஒழிப்பு நடவடிக்கைகள் தொடர்ந்து தீவிரமாக நடந்துகிட்டே இருக்குங்க. இது இன்னொரு சாட்சி. உங்கள் பகுதியில் போதை விற்பனை தொடர்பான தகவல் இருந்தால் காவல்துறை உதவி எண் 100க்கு சொல்லுங்கள். தகவல் சொல்கிறவங்களுடைய விவரம் வந்து நிச்சயமாக பாதுகாக்கப்படும். இரண்டாவதாக எம்டிசி பேருந்தில் தாக்குதல் வழக்கு. எம்டிசி பேருந்து தொடர்பான ஒரு தாக்குதல் சம்பவத்தில் வழக்கு பதிவாகி நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு. ஸோ நேற்று தியேட்டர் செக்யூரிட்டிக்கான வழக்கு பற்றி பேசினோம் இல்லையா? இன்னைக்கு பொது போக்குவரத்தில் ஒரு தாக்குதல் வழக்கு. பொது இடத்துல பொது சேவையில் நடக்கிற வன்முறைங்கிறது சட்டப்படி சீரியஸான ஒரு குற்றம்ங்க. ஸோ இந்த மாதிரி வழக்குகளில் போலீஸ் உடனடியாக நடவடிக்கை எடுக்கிறது ஒரு நல்ல சிக்னலுங்க. வாழ்த்துக்கள். 3வதாக மனைவியை குத்தின வழக்கில் தண்டனை. ஸோ மனைவியை குத்தின ஒரு வழக்கில் குற்றவாளிக்கு தண்டனை அறிவிக்கப்பட்டிருக்கு. இது வெறும் எஃப்ஐஆர் இல்லை, வழக்கு வந்து ஒரு முழு ரவுண்டு ஓடி நீதிமன்றத்தில் தண்டனை வரைக்கும் போயிருக்குங்க. ஸோ குடும்ப வன்முறை அனுபவிக்கிற பெண்களுக்கு இது சொல்கிற செய்தி ஒன்று தான், புகார் கொடுத்தா நீதி கிடைக்கும். ஸோ மகளிர் உதவி எண் எப்போவுமே நான் சொல்வேன் 181, தயங்காமல் பயன்படுத்துங்க, சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. 4வதாக கொள்ளை வழக்கு. ஒரு கொள்ளை வழக்கில் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு, விசாரணை நடக்குதுங்க. ஸோ மீதி வழக்குகள் நான் சுருக்கமாக சொல்லிடுறேன். சூதாட்ட வழக்கு 1, சட்டவிரோத மது விலக்கு 1, காயம் வழக்கு 1, ஏணி திருட்டு வழக்கு 1. இது எல்லாத்துலேயும் வழக்கு பதிவாகி நடவடிக்கை நடக்குது. தண்டனை வழக்கை தவிர மீதி மற்ற எல்லா வழக்குலையும் குற்றம் நிரூபணம் ஆறது நீதிமன்றத்தோட வேலை, நான் எப்பவுமே சொல்றது. ஸோ அடுத்ததாக மக்கள் கோரிக்கை மற்றும் மக்களுக்கான தகவல்கள். ஸோ இந்த செக்மெண்ட்ல கோரிக்கை இல்லாத மக்களுக்கான தகவல்களையும் சேர்த்து சொல்றேன். ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும். பார்த்துட்டு உங்கள் சஜஷனை கமெண்ட்ல சொல்லுங்க. முதல்ல உங்களுக்கு தேவைப்படக்கூடிய தகவல்கள். 1, ஆயுஷ் மருத்துவ பட்டப்படிப்பு சேர்க்கை. சித்தா, ஆயுர்வேதா, யுனானி, ஹோமியோபதி, யோகா, இயற்கை மருத்துவம் விண்ணப்பிக்க கடைசி நாள் ஜூலை 31 மாலை 5 மணி. ஸோ இணையதளம் www.tnayushselection.org. இன்னும் 3 நாள் தான் இருக்குது. ஸோ வீட்டில் +2 முடித்தவங்க இருந்தால் இன்றைக்கே விண்ணப்பிங்க. ஸோ ரெண்டாவதாக
யூபிஎஸ்சி பிரிலிம்ஸ் ஊக்கத்தொகை விண்ணப்பம். ஸோ கடைசி நாள் ஆகஸ்ட் 3, இன்னும் 6 நாள் தான். ஸோ வீட்டில் யூபிஎஸ்சி தயார் பண்ணுறவங்க இருந்தால் இதை தவிர விடாதீங்க, தயவு செஞ்சு போயிட்டு விண்ணப்பிச்சிருங்க. ஸோ 3வதா எம்ஜிஆர் திரைப்பட நிறுவன விண்ணப்பம் இணையதளம். ஸோ www.filminstitute.tn.gov.in கடைசி நாள் வந்து ஆகஸ்ட் 5 மாலை 5 மணிக்கு. இப்போ மக்கள் கோரிக்கை போர்டு. ஸோ இன்னைக்கு இந்த 2 போர்டு வந்து பெருசாகுதுங்க. நிலுவையில் இருக்கிற போராட்டங்களையும் கோரிக்கைகளையும் இன்னும் விரிவாக நம்ம சேர்த்துருக்கோம். நான் ஏற்கனவே சொன்னேன், மக்கள் கோரிக்கை ஒரு போராட்டம் பண்ணுவோம், நம்ம அதை பற்றி பேசுவோம், அப்புறம் மறந்துடுவோம். அப்படி கிடையாது. அந்த மக்கள் கோரிக்கை என்ன ஆச்சு, இன்னும் அந்த மக்களுக்கான கேள்விக்கு பதில் கிடைச்சிச்சா இல்லையான்றதை நம்ம தொடர்ந்து ஃபாலோ பண்ணுறது தான் நம்மளுடைய வேலை. முதலாவதாக நீட் மாணவர்களுடைய மீதி கோரிக்கைகள் அப்டேட் இருக்குங்க. அமைச்சர் ராஜினாமா நடந்தாச்சு, ஆனால் வழக்கு வாபஸ் உறுதிமொழி, இழப்பீடு, கல்வி சீர்திருத்த பேச்சுவார்த்தை, இந்த 3 இன்னும் நிறைவேறல. இந்த நிலையில் போராட்டத்தில் முக்கிய பங்கு வகித்த கருப்பாம்பூச்சி ஜனதா அமைப்பு மீதி கோரிக்கைகளை வந்து நிறைவேற்றப்படலைன்னா மறுபடியும் போராட்டத்துக்கு வருவோம்னு எச்சரிக்கை விடுத்திருக்கு. ஸோ அமைச்சர் மாறினா மட்டும் போதாது, கோரிக்கைகள் நிறைவேறணுங்கிறது தான் அவங்களுடைய நிலைப்பாடு. ஸோ மத்திய அரசு தரப்பு என்னன்றது நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். இரண்டாவதாக மேகதாது விவசாயிகள் கோரிக்கை. முதல்வர் பெங்களூர் போய் பேசக்கூடாதுங்கிற விவசாய சங்கங்களோட எதிர்ப்பு நிலுவையில் இருக்கிற நேரத்தில் தான் பயணம் ஆகஸ்ட் 3ஆம் தேதி உறுதியாகியிருக்கு இல்லையா? ஸோ இனி வந்து பார்த்தீங்கன்னா விவசாய சங்கங்கள் என்ன நிலைப்பாடு எடுக்குதுன்னு பார்க்கணும். ஸோ அப்டேட் வந்து நான் கண்டிப்பாக உங்களுக்கு சொல்கிறேன். 3வதா SC/ST சான்றிதழ் உத்தரவு அமலாக்கம். ஆதி திராவிடர் சான்றிதழ் வந்து 2 நாளில், பழமொழியினர் சான்றிதழ் வந்து 1 வாரத்தை தரணுங்கிறது அரசு உத்தரவு. ஸோ கீழ்மட்டத்தில் அமல் ஆகுதான்னு ஃபாலோ பண்ணுறோம். ஸோ இதுக்கான அப்டேட் எதுவும் இன்னும் வரல, வந்தால் நான் உங்களுக்கு சொல்கிறேன். உங்கள் அனுபவத்தை வாய்ஸ் நோட்டில் தயவுசெய்து சொல்லுங்கள். எதுலன்னு கேட்குறீங்களா? 9884430900 அதுலேயே அனுப்புங்க, நான் செக் பண்ணுறேன். இல்லை கமெண்ட்டில் கூட போடுங்க, தப்பில்லை. 4வதாக திருப்பூர் JJ நகர் குடிநீர் பிரச்சனை, இதுக்கான அப்டேட் எதுவும் இன்னும் வரலங்க. வந்தால் சொல்கிறேன். மக்கள் இதுக்காக போராடி இருக்காங்க, கேட்டிருக்காங்க, எந்த அப்டேட்டும் இல்லை. ஸோ 5வது, ஒருவேளை திருப்பூரில் ஏதாவது இருக்கீங்க அப்படின்னா JJ நகர் பகுதியில் தயவுசெய்து உங்கள் அப்டேட் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதை பற்றி நான் இங்கே சேர்த்து நான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணுறேன். 5வது நீலகிரி வறட்சி நிவாரண கோரிக்கை, இதுக்கான அப்டேட் எதுவும் இன்னும் வரல, வந்தால் சொல்கிறேன். மறுபடியும் நீலகிரி வட்டாரத்தில் கூடிய உறவுகளாக இருந்தீங்கன்னா அப்டேட் பண்ணுங்கள், நானும் வந்து செக் பண்ணுறேன். 6வது கிருஷ்ணகிரி லோடர் தொழிலாளர்கள் ஊதிய போராட்டம்ங்க. கோரிக்கை நிறைவேறலைன்னா ஆகஸ்ட் 18 அன்னைக்கு அடுத்த கட்ட போராட்டம் அறிவிச்சிருக்காங்க. ஸோ அந்த தேதி வரைக்கும் இது போர்டில் இருக்குங்க. 7வது திருப்பூர் ED வீரம்பாளையம் 32 வருஷ பட்டா கோரிக்கைங்க. 32 வருஷமாக நிலுவையில் இருக்கிற கோரிக்கை அப்டேட் வந்தால் நான் நிச்சயமாக சொல்கிறேன். 8வது கன்னியாகுமரி கேரள எல்லையில் லாரி ஓட்டுநர்கள் நெருக்கடி, இதுக்கான அப்டேட் எதுவும் இன்னும் வரல, வந்தால் நிச்சயமாக சொல்கிறேன். 9வதாக நாமக்கல் ராசிபுரம் 1954 வனநில பட்டா கோரிக்கை, 70 வருஷத்துக்கும் மேலான பழைய கோரிக்கைங்க. இது எந்த அப்டேட்டும் இல்லை, வந்தால் சொல்கிறேன். போராடினாங்க, விட்டாங்களான்னு தெரியல. ஸோ மக்கள் இந்த நாமக்கல், கன்னியாகுமரி, திருப்பூர், அந்த ED வீரம்பாளையம் இங்கே இருக்க உறவுகளாக யாராவது இருந்தீங்கன்னா அப்டேட் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ அதே மாதிரி இந்த போர்ட்லேயும் அதே உறுதி, அதாவது எந்த கோரிக்கை நிறைவேறினாலும் எந்த அப்டேட் வந்தாலும் அன்றைக்கே உங்களுக்கு இங்கே இருக்கும். ஸோ உங்கள் ஏரியாவிலும் ஏதாவது பிரச்சனை இருந்தால், சாலை, தண்ணி, அரசு அலுவலக அலைக்கழிப்பு, ஸ்க்ரீனில் காட்டியிருக்க இந்த நம்பர் 9844300900 இந்த நம்பருக்கு அனுப்புங்க. உடனே அது ஒரு ஷார்ட் நியூஸ் கார்டாக தயார் பண்ணி யூடியூப், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், ட்விட்டர்னு எல்லா தளத்தையுமே அப்போவே நாங்கள் போஸ்ட் பண்ணிவிடுவோம். நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இது நேரடியாக அரசு பார்வைக்கு போகும். உங்கள் குரல் ஒரு நாள் கூட வெயிட் பண்ணாது. இது நம்மளுடைய ப்ராமிஸ். ஸோ அடுத்ததாக நாளை என்ன, இதெல்லாம் நீங்கள் குறித்து வச்சுக்கோங்க. ஜூலை 29 நாளைக்கு தூர்வாரல் ஆய்வு தொடர்ச்சி, வேளச்சேரி ஏரி ப்ளஸ் நாராயணபுரம் ஏரி, பல நீதிமன்ற விசாரணைகளும் இருக்குது. ஜூலை 30 AIADMK 4 MLAக்கள் தகுதி நீக்க வழக்குங்க. சபாநாயகர் விசாரணை மாலை 6 மணி. ஸோ EPS தொடர்பான ஸ்பீக்கர் விசாரணையும் அன்றைக்கே தான். ஜூலை 31 ஆயுஷ் சேர்க்கை விண்ணப்ப கடைசி நாள் மாலை 5. டாஸ்மாக் FL3 உரிமம் புதுப்பிக்க கடைசி நாள். அப்போ இந்த கோழிக்கறி விற்பனை நிறுத்தம் தொடக்கம்ங்க. ஸோ அடுத்த ஆகஸ்ட் 3 முதல்வர் விஜய் கர்நாடகா பயணம், TK சிவகுமாரோட மேகதாது பேச்சுவார்த்தை, UPS பிரிலிம்ஸோட ஊக்கத்தொகை விண்ணப்ப கடைசி நாள், பழனி வழக்கு CBSE ஆஜர் நடைமுறை நிறைவு நாள். ஸோ இது எல்லாமே ஆகஸ்ட் 3. ஆகஸ்ட் 4 TNPL கிரிக்கெட் சீசன் 10 தொடக்கம். ஆகஸ்ட் 5 தாவேக அரசோட முதல் பட்ஜெட், எம்ஜிஆர் திரைப்பட நிறுவன விண்ணப்ப கடைசி நாள் மாலை 5 மணி. அதே மாதிரி மைக்ரோ கிரீன்ஸ் பயிற்சி தொடக்கம் 5 to 7. சரிங்களா, மறந்துடாதீங்க. ஆகஸ்ட் 6 தனி வேளாண் பட்ஜெட். ஆகஸ்ட் 16 கல்வியை கொண்டாடுவோம் போட்டிகள் கடைசி நாள். ஆகஸ்ட் 18 கிருஷ்ணகிரி லோட தொழிலாளர்கள் அடுத்த கட்ட போராட்டம். செப்டம்பர் 6 UPSC பிரிலிம்ஸ் தேர்வு நாள். செப்டம்பர் 17 காமராஜர் காலை உணவு திட்டம் 6 to 8ஆம் வகுப்பு விரிவாக்கம்ங்க. அடுத்ததாங்க நம்ம குடும்ப விஷயம்தான்.
ஸோ தினமும் காலை 6 மணிக்கு காலை குரல் உங்களை வந்து சேர்ந்தடையும். என்னைக்காவது ஒரு இன்ட்ரெஸ்டிங் டாபிக் இருந்ததுன்னா, முக்கியமான எக்ஸ்க்ளூசிவ் டாபிக் இருந்தது, நம்ம கமெண்ட்ஸில் உறவுகள் கேட்குறாங்கன்னா, அது உங்களுக்கு மதியம் அரசியல் மேடையில் உங்களை வந்து சேர்ந்தடையும். மற்றபடி உலகமே அழிஞ்சால் மட்டும்தான் காலை குரல் நிகழ்ச்சி வராமல் இருக்கும். இல்லை என்றால் தினமும் காலை 6 மணிக்கு காலை குரல் நிகழ்ச்சி உங்களை வந்து சேர்ந்தடையும். ஒவ்வொரு நாள் நான் அதை பண்ணிட்டு இருக்கோம்னு நம்புகிறோம், உங்களுடைய சப்போர்ட் லவ்னால. ஸோ உங்கள் வாய்ஸ் நோட்டுகள் மறந்துடாதீங்க. உறவுகளின் குரல் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், திரும்பவும் போர் அடிக்க விரும்பல. எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அந்த நம்பருக்கு நீங்கள் வந்து உங்களோட வாய்ஸ் நோட்டை அனுப்புங்க. முழுசாக பார்த்த உறவுகளுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். ஸோ உறவுகளால் நான், உறவுகளுக்காக நான், உங்கள் சிபி நவீன். இது டைம்ஸ் ஆஃப் ரிப்பப்ளிக் நியூஸின் காலை குரல். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். லவ் யூ ஆல். டேக் கேர். see you. நன்றி, வணக்கம். பாய்.